إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றி உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ரமலானுடைய 2 பகுதிகளை கடக்கக்கூடியவர்களாக அதனுடைய கடைசி பகுதியிலே நாம் இருக்கிறோம். 2வது பகுதியின் கடைசி பகுதியிலே நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்றியை செலுத்துவதும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்வதுமே நம்முடைய அதிகப்படியான அமல்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யார் ரமலான் மாதத்தை வீணடிப்பாரோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஆமீன் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே ரமலான் மாதம் என்பது நம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தயவு செய்து இந்த ரமலான் மாதத்தில் இதுவரை எப்படி கழித்தோமோ மீதம் இருக்கக்கூடிய இந்த 10, 11, 12 நாட்களை சரியான முறையில், அழகான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மேன்மை இந்த ரமலானுக்கு இருக்கிறது என்று சொன்னார்களோ அதை முழுமையாக முற்றிலுமாக கடக்கக்கூடிய இந்த ரமலான் மாதமாக அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக. இதுவரை எவ்வளவு நோன்புகளை நாம் நோக்கி இருக்கிறோமோ அந்த நோன்பையும், நாம் செய்திருக்கக்கூடிய என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ, சதகா, இரவு தொழுகை, மற்ற விஷயங்கள், குர்ஆன் ஓதுதல், இந்த எல்லா நன்மைகளையும் அல்லாஹு தஆலா குறையில்லாமல் நம்மிடத்திலிருந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான நன்மையை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமலானுடைய பாதிக்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த முக்கியமான விஷயத்திற்கு பின்பு முஸ்லிம்கள் என்றால் யார், முஸ்லிம்களுடைய வீரம் என்ன, முஸ்லிம்கள் என்பவர்கள் வெறுமனே முசல்லாவில் தொழுது கொண்டிருப்பவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் என்பவர்கள் வெறுமனே பள்ளிவாசலுக்குள் தொழுதுவிட்டு குர்ஆன் ஓதிவிட்டு அப்படியே அமைதியாக செல்பவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு இராணுவ கட்டமைப்பை கொண்டவர்கள்.
முஸ்லிம்கள் என்பவர்களிடத்தில் ஒரு இராணுவ தளவாடம் இருக்கிறது. முஸ்லிம்கள் என்பவர்கள் அரசியலை விட்டு பிரிந்தவர்கள் அல்ல. இஸ்லாமும் அரசியலை போதிக்கின்றது, இஸ்லாமிய அரசியலை அவர்கள் செய்பவர்கள் என்ற விஷயத்தை எல்லாம் அன்றைய அரபியர்களுக்கு மிக தெளிவாக மிக துல்லியமாக சுட்டிக்காட்டிய அந்த நிகழ்வுதான் பத்ரு போர் என்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ரு போருக்காக எந்த விதமான திட்டமிடலையும் நபி அவர்கள் செய்யவில்லை. உண்மையை சொல்ல போனால் ஒரு வியாபார கூட்டம், அந்த வியாபார கூட்டத்தை வழிபறித்து அவர்களை தடுப்பது என்பது மட்டும்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம். இதை ருஸைரா என்று சொல்வார்கள். ஒரு சிறிய ஒரு கூட்டம் சென்று அதை தடுப்பது, வழிமறித்து அவர்களுடைய பொருட்களை பறிப்பது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு மேன்மையாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொருளுதவியை செய்யலாம். இதன் மூலமாக ஷாம் தேசத்திலிருந்து அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. மக்காவில் இருந்து ஷாமுக்கு சென்று வியாபாரத்தை செய்துவிட்டு அங்கிருந்து மக்காவிற்கு மீண்டும் செல்கிறது. இப்படி செல்லக்கூடிய இந்த ஷாம் தேசத்திலிருந்து செல்லக்கூடிய இந்த படை 50,000 தங்க நாணயங்களை வைத்திருக்கிறது, 1000 ஒட்டகங்களை வைத்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய படைக்கு பாதுகாவலர்கள் என்பவர்கள் வெறும் 40 பேர் தான். இப்படி ஓட்டிக்கொண்டு செல்கிறார்கள். இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு ஷாமில் இருந்து அவர்கள் எப்போது கிளம்புகிறார்கள் என்பதை அறிவதற்காக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அதே போன்று சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் செய்திக்கு உளவுக்காக ஆள் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் சென்று செய்தியை அவர்கள் மதீனா ஷாமில் இருந்து கிளம்பியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள், அவர்கள் கிளம்பி விட்டார்கள் என்று. அந்த நேரத்தை சரியாக பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 40 நபர்கள் தான் அந்த படைக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள், நாம் சென்றால் அவர்களை மடக்கி விடலாம், பிடித்து விடலாம் என்று ஒரு 300 சொச்ச சஹாபாக்களை ஒன்று திரட்டுகிறார்கள். வெறுமனே ஒரு வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காகத்தான் செல்கின்றோம் என்று பெருமளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் அழைக்கல. யார் விரும்புகிறாரோ அவர் பங்கு கொள்ளலாம், விரும்பாதவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய எந்த குற்றமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த கோப பார்வையும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பே இருந்தது. நபி அவர்களுடைய அழைப்புக்கு இணங்க 84 முஹாஜிரின் சஹாபாக்களும் 61 அவுஸ் கிளையை சேர்ந்த அன்சாரிகளும் 170 ஹஸ்ரத் கிளையை சேர்ந்த அன்சாரிகளும் ஒன்று கூடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு அறிவிப்புகளின்படி 313 பேர், 314 பேர், 317 பேர் என்று ஒவ்வொரு அறிவிப்புகளிலும் வருகிறது. இத்தனை சஹாபாக்களை ஒன்று திரட்டிக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகிறார்கள். வெறும் 70 ஒட்டகங்கள் சஹாபாக்களிடத்தில், 2 குதிரைகள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் 2 குதிரைகள். அவர்கள் குதிரைப்படை வீரர்களாக இருந்தார்கள். சரியான கேடயங்களோ வாட்களோ இல்லைன்னா போருக்கு போகல, வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக செல்கிறார்கள். இப்படி போறாங்க. ஒரு ஒட்டகத்திற்கு 3 பேர்கள் என்று பங்கிட்டு சென்றார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்றார்கள். நபி அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இந்த 3 பேரும் ஒரு ஒட்டகம். இருவர்கள் ஒட்டகத்திலே அமருவார்கள், ஒருவர் நடப்பார். பின்பு அடுத்த 2 அமருவார்கள், ஒருவர் நடப்பார். இப்படி மாறி 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 நபி அவர்களுடைய அந்த முறை வரும்போது நபி அவர்களும் நடந்தார்கள், நபி அவர்களும் அமர்ந்தார்கள். இப்படித்தான் அந்த போர்க்களத்திற்கு இப்படியே செல்கிறார்கள். இந்த நேரத்தில் பொதுப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்த அந்த 300 சொச்ச மக்களுக்கு பொது தலைவராக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்அப் பின் உமைர் உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். அவர்கள் ஷஹீதாகும் போது அவர்களுடைய வயது 17. அப்படி என்றால் அதற்கு 1 வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு முன்னதாகவே பத்ரு போர். இந்த இடத்தில் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது ஒரு 15 to 16 வயது இருக்க வேண்டும். 313 பேருக்கு ஒரு பொது தலைவராக
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். வெள்ளை கொடியை அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அவர்கள் பொது தலைவராக நியமிக்கப்படுகிறார்கள். பின்பு வலது பக்கத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். அவர்களுடைய கரத்திலே கருப்பு கொடியை கொடுக்கிறார்கள். அதே போன்று ஸஅத் இப்னு முஆத் அன்சாரி தோழரிலிருந்து அவர் கையில் ஒரு கருப்பு கொடியை கொடுத்து இடது பக்கத்திற்கு அவர்களை தலைவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள். பின்பு எல்லோருக்கும் பொது தலைவராகவும் வழி நடத்துபவராகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திகழ்ந்தார்கள். இப்படி ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த படை தயார் நிலைக்கு வருகிறது வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக. ஆனால் அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லாமலேயே உங்களை வைத்து நான் பெரிய அளவில் திட்டமிட்டு இருக்கின்றேன், நீங்கள் என்ன ஒரு சிறிய விஷயத்திற்காக திட்டமிடுகிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லாமல் சொல்வது போன்று இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை மாற்றி அமைத்து விட்டார். வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை போன்று அல்லாஹு தாலா மாற்றி அமைத்து விட்டான். இவர்கள் வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக செல்கிறார்கள். ஆனால் அல்லாஹினுடைய திட்டம் என்பது முற்றிலும் மாறுபட்டது. நீங்கள் வியாபார கூட்டத்தை தடுத்து சென்று எடுத்துக்கொண்டு வந்தால் உங்களுக்கு பொருள்கள் கிடைக்கும். இஸ்லாமிய படை ஒரு வியாபாரத்தை கூட்டத்தை தடுத்து விட்டது என்ற ஒரு பேர் இருக்கும். ஆனால் நான் செய்ய போகின்ற திட்டம், இனி நீங்கள் காணப்போகின்ற இந்த போர்க்களம், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய இஸ்லாமிய எழுச்சி, காஃபிர்களுடைய வீழ்ச்சி என்பது வருடம் வருடம் கியாமத்து நாள் வரைக்கும் பேசும். இதோ இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு நிலைநாட்டத்தை நான் மாற்றப் போகின்றேன் உங்களை வைத்து என்று அல்லாஹ் ஒரு திட்டமிடலை செய்கின்றான். இவர்கள் கிளம்புகிறார்கள். ஆனால் அபூ சுஃபியானுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டது. முஹம்மதுடைய தோழர்களும் நம்மை தடுப்பதற்காக வருகிறார்கள் என்று தெரிந்ததுமே அவர் திசையை மாற்றிக்கொண்டு வழியை மாற்றிக்கொண்டு வழக்கமாக மக்காவிற்கு செல்லக்கூடிய வழி இல்லாமல் வேறு திசையாக செல்வதற்கு முன்னதாகவே ஒரு கடிதத்தை மக்காவிற்கு எழுதுகின்றார். முஹம்மதுடைய தோழர்களும் இந்த பொருட்களை அபகரிப்பதற்காக வருகிறார்கள், நீங்கள் விரைவாக ஒரு படையை கிளப்பிக் கொண்டு வாருங்கள், அப்படி நீங்கள் வராமல் போனால் இந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் என்று அங்கேயும் உதவிக்கு அழைத்துவிட்டு இவரும் இவருடைய புத்தி கூர்மையோடு திசையை மாற்றிக்கொண்டு திரும்பி சென்று விட்டார். அந்த கடிதமும் அங்கு சென்று கிடைக்கிறது. இதே நேரத்தில் இவர்கள் சஹாபாக்களுடைய கூட்டம் இங்கே செல்கிறது. பாதி தூரத்திற்கு மேலாக முக்காவாசி தூரத்திற்கு சென்று விட்டார்கள். அப்போதுதான் விஷயம் தெரிகிறது, அபூ சுஃபியான் வழியை மாற்றிக்கொண்டு சென்று விட்டார் என்று. ஒன்னும் பண்ண முடியாது. இதற்குள்ளாக அபூ சுஃபியான் எழுதிய கடிதம் மக்காவிற்கு சென்று சேர்ந்து விட்டது. மக்காவிலிருந்து ஒரு மிகப்பெரிய படை தயாராகிறது. என்ன? முஹம்மது இங்கிருந்து விரட்டப்பட்டவர், முஸ்லிம்கள் எல்லாம் இங்கிருந்து வாழ முடியாம போனாங்களே, அவர்கள் நம்முடைய வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக வருகிறார்களா என்று கிட்டத்தட்ட 1300 பேர் கொண்ட ஒரு படை தயாராகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அழிப்பதற்காக. கிட்டத்தட்ட 100 குதிரைகள் அவர்களுடைய படையில் இருக்கிறார்கள். 100 குதிரைகள் அவர்களுடைய படையில் இருக்கிறது. எண்ணில் அடங்காத ஒட்டகங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 600 கவச உடைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய படைக்கு அபூ ஜஹல் தலைமை தாங்குகின்றான். வரும்போதெல்லாம் பெருமையோடு நாம் செல்வோம், முஹம்மதை ஒழித்து விடலாம், அந்த கூட்டத்தை ஒழித்து விடலாம், இனி எங்களின் பக்கம் அவர்கள் தலை வைத்தே படுக்கக்கூடாது என்பன போன்ற பெருமையோடு வார்த்தைகளையும் கவிதைகளை பாடிக்கொண்டும் மிகவும் ஆறாவரத்தோடு அவர்கள் கிளம்புகிறார்கள். இந்த நிகழ்வும் அங்கிருந்து நடக்கிறது. இப்படி அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அபூ சுஃபியானுடைய பயண கூட்டம் பத்திரமாக மக்காவிற்கு சென்றும் அடைகிறது. இப்படி சென்றதற்கு பின்னால் அபூ சுஃபியான் தன்னூரிலிருந்து கிளம்பிய அதே படைக்கு மீண்டும் கடிதம் எழுதுகிறார். நாங்கள் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டோம், முஹம்மதை நீங்கள் சென்று சந்திக்க வேண்டாம், போர் புரிய வேண்டாம், சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுங்கள், தேவையில்லை என்று அபூ சுஃபியான் மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அந்த கடிதத்தை 300 பேர்கள் மட்டும் மதித்தார்கள். அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள்.
அபூஜஹல் தேவையில்லை, நாம் செல்வோம், பத்ரில் தங்குவோம், பத்ர் களத்தில் முஹம்மதை சந்திப்போம், அவர்களை நாம் சூறையாடுவோம், அவர்களை நாம் கொலை செய்வோம், அவர்களை கொண்டு குவிப்போம் என்று பெருமை பிடித்த 1000 நபர்களை வலுக்கட்டாயமாக மீண்டும் கொண்டு வருகின்றான். ஆனால் 300 நபர்கள் மட்டும் திரும்பி சென்று விட்டார்கள். இப்படி ஒரு பக்கம் இருக்க, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்கட்டான நிலை ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான போருக்கான சூழலும் இல்லாமல் சஹாபாக்களை அழைத்து முக்கால்வாசி தூரம் வந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் செய்தி வருகிறது, மக்காவில் இருந்து ஒரு பெரும் படை முஹம்மதுடைய படையை அழிப்பதற்காக வருகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டதுமே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் அவசரமாக மிகுந்த ஆலோசனை செய்கிறார்கள். இந்த மஷூராவை மீண்டும் 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 செய்கிறார்கள். இந்த இடத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. தலைவராக இருந்தாலும், முத்தவல்லியாக இருந்தாலும், ஊர் ஜமாத்துடைய ஒருங்கிணைந்த யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் தான் எடுக்கக்கூடிய முடிவுதான் சரியாக இருக்கும் என்று எப்போதும் எடுத்துவிடக் கூடாது. மக்களிடத்தில் மஷூரா செய்ய வேண்டும், தன்னோடு பங்கில் இருப்பவர்களோடு ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நபி அவர்கள் சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் மறுக்கப் போகிறார்களா? நபி அவர்கள் சொல்லி இருந்தால் நபி அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் கண்ணை மூடிக்கொண்டு நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கடலில் அழைத்து சென்று மூழ்கினாலும் மூழ்குவோம், ஏன் எதற்கு என்று கேட்காமல் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களிடத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனை என்பது ஏதோ ஒப்புக்கு சப்ப ஆலோசனை இல்ல, ஓரிரு முறை செய்யக்கூடிய ஆலோசனை அல்ல, திரும்ப 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 ஆலோசனை செய்யறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களாக பதில் சொல்கிறார்கள், மீண்டும் ஆலோசனை செய்கிறார்கள். மக்காவிலிருந்து சில நபி தோழர்கள், மதீனத்து தோழர்களிலிருந்து ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எல்லா புறங்களில் இருந்தும் ஆலோசனை செய்து இந்த 300 சொச்ச மக்களையும் ஒருமித்த கருத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் ஆலோசனை நீண்டது. இந்த ஆலோசனை தான் இன்று நம்மிடையே இல்லாமல் இருக்கிறது. தடி எடுத்தவர்கள் எல்லாம் தண்டல்காரர்கள் என்பதை போன்று நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும், நான் ஏன் உன்னிடத்தில் செய்ய வேண்டும், நானே உன்னிடத்தில் பேச வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முன்மாதிரி இந்த இடத்தில் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் ஒரு முஃமின் செய்ய மாட்டார், மஷூரா செய்ய வேண்டும். அப்போது ஆலோசனை செய்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் சென்று போயிடுவோம், நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் சஹாபாக்களும் நபி அவர்களும் ஈமானை வைத்திருந்தார்கள், தக்வாவை வைத்திருந்தார்கள், தவக்குலை வைத்திருந்தார்கள். வேற என்ன வேண்டும், வேறு எது வேண்டும் போர்க்களத்திற்கு? அப்படி என்றால் தொடர்ந்து செல்லலாம். மீண்டும் செல்கிறார்கள். இப்படி செல்லும் போது பத்ருக்கு முன்னால் ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை போருக்காக நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லும் போது ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, இது உங்களுடைய ஆலோசனையா, உங்களுடைய முடிவா, அல்லது வஹையா? இது அல்லாஹ் இந்த இடத்தில் போர் புரியும்படி வஹை அறிவித்தானா, இல்லை உங்களுடைய ஆலோசனையா என்று கேட்டதும் இது வஹை இல்லை, நான் தான் முடிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னதும் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் என்னிடத்தில் இதைவிட ஒரு சிறந்த ஆலோசனை இருக்கிறது. ஈருலக தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை எப்படி காது கொடுத்து கேட்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா, ஒரு சஹாபி கொடுக்கக்கூடிய டிப்ஸ், நான் யார் தெரியுமா? நபி. நான் யாரு? நபி, கடைசி தூதர். நான் சொல்றதை நீ கேள், நீ சொல்றதை நான் கேட்க வேண்டாம் என்றெல்லாம் நபி அவர்கள் பேசல. சொல்லுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றால் பத்ர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை சுற்றி நீர்நிலைகள் இருக்கிறது. நாம் அந்த நீர்நிலைகளை தாண்டி, அந்த நீர்நிலைகள் மொத்தமாக நாம் அபகரித்துக் கொண்டு அந்த பத்ர் களத்தில் நாம் நின்று கொள்ளலாம். வரக்கூடிய எதிரிகளுக்கு எந்த நீர்நிலைகளும் நாம் மிச்சம் வைக்க கூடாது. அந்த இடம் எப்படி பேசுறாங்க பாருங்க. ஒண்ணு, நீர்நிலையை நாம் கைப்பற்றி கொண்டால் இது நமக்கு பிளஸ் ஆக அமையும் போர்க்களத்தில். எதிரிகளுக்கு தண்ணீர் வசதி இல்லாமல் அது அவர்களுக்கு மைனஸ் ஆக அமையும் என்று சொல்லிட்டு, நமக்கு பிச்சு தெரியும். என்ன பிச்சு தெரியும்? ஃபுட்பால் பிச்சு எப்படி இருக்கணும்னு தெரியும்,
நமக்கு கிரிக்கெட் பிச்சு, அதுல பவுலிங் போடக்கூடிய பிச்சு எப்படி இருக்கும்னு தெரியும். IPL மேட்ச் நடக்கக்கூடிய நேரத்துல இதுல ஏன் அதிகமா விக்கெட் விழுது, இது பவுலிங் பிச்சு. பேட்டிங்ல ஏன் ஸ்கோர் அதிகமாகுது, இது பேட்டிங் பிச்சு. இவையெல்லாம் தெரியும். ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்தினுடைய பிச்சை பற்றி பேசுகிறார்கள். நபியே, போர் செய்வதற்கு தகுந்த இடம் அது, சரியான பிச். அந்த இடம் போர் செய்வதற்கான பூமி, அந்த இடம், அந்த களம், அந்த களத்தை நாம் சென்றடையலாம். அதுதான் பத்ர் களம். எந்த போரினுடைய பெயரையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்லவில்லை. பத்ரை மாத்திரம் அல்லாஹ் தஆலா பெயர் சொல்லி பேசுகின்றான். சஹாபி கொடுத்த ஐடியா, அந்த சஹாபி கொடுத்த, அவர்கள் முடிவு செய்த அந்த இடம், நீர்நிலை இருக்கக்கூடிய அந்த பிட்ச், அழகான அந்த இடம், அந்த இடத்தில் நாம் போர் செய்யலாம் என்று ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த இடத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை ஏற்று நபி அவர்களும் அதற்காக செவிமடுத்து அதை செயல்படுத்துகிறார்கள். எப்படி பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு சஹாபி கொடுக்கக்கூடிய டிப்ஸை, ஐடியாவை ஏற்றுக்கொண்டு அதே போன்று அவர்களும் சென்று நீர்நிலைகள் எல்லாம் கைப்பற்றி கொண்டு சென்று விட்டார்கள். எதிரி படைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து பத்ர்களத்திற்கு முன்னால் அவர்களும் முகாமிட்டு விட்டார்கள். நாளைய தினத்தில் போர் நடக்கப் போகின்றது. அவர்களிடத்தில் நீர்நிலை இல்லை. தண்ணீர் எடுப்பதற்காக இங்கு வருகிறார்கள். தண்ணீர் எடுப்பதற்காக இங்கு வரக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அவர்களை கொன்றுவிடலாம் என்று பிடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை விட்டுவிடுங்கள், தண்ணீரை அவர்கள் அருந்தட்டும். வந்தவர்களில் ஒருவரை தவிர மற்ற எல்லோருமே மறாவது நாள் உஹது போரில் கொல்லப்பட்டார்கள். நபி அவர்கள் அதை முன்னறிவிப்பும் செய்தார்கள். இன்றைய தினத்திற்கு பின்னால் இவர்கள் இதில் நீர் அருந்த போவதில்லை. எப்படி ஒரு வார்த்தை! நபி அவர்கள் என்பதற்காகத்தான் என்று பல முன்னறிவிப்புகளை அந்த இடத்தில் செய்தார்கள். நீர் அருந்த வந்தவர்களை நீர் அருந்த விடுங்கள். நாளைய தினத்தில் நபி அவர்களுக்கு எதிராக வாளை ஏந்தி கொண்டு வர இருப்பவர்களை இன்றைய தினத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர்நிலைகளை கைப்பற்றி வைத்திருந்தாலும் எதிரிகளுக்கு நீர் கொடுத்த இந்த மனிதநேயம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நீர் அருந்திவிட்டு அவர்களை பற்றியும் சொன்னார்கள், இவர்கள் நாளைய தினம் இருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அதில் ஒருவர் மட்டும் தப்பித்தார். அவர் வாழ்நாள் முழுக்க அதை சொல்லிக் கொண்டிருப்பார். பத்ர்களத்தில் நீர் அறிந்தியவர்களில் நான் மட்டும்தான் தப்பித்தேன், மற்ற அனைவர்களும் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலேயே சென்று கையில் ஒரு குச்சியை, ஒரு ஈட்டியை வைத்திருந்தார்கள். அதை இன்று போட்டு காமித்தார்கள். இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவான், இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவான், இந்த இடத்தில் அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்தில் உமையா பின் கலப் கொல்லப்படுவான். இப்படி ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் தான் என்பதனுடைய சான்றையும் அந்த இடத்தில் அள்ளி வழங்கிக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களுக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி பலதரப்பட்ட மஷூராக்களுக்கு பின்னால் இரு அணிகளும் பத்ர் என்ற அந்த களத்திலே தங்குகின்றது. மறாவது நாள் போர் ஆரம்பிக்க துவங்கிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே ஒரு பரணி வீட்டை அமைக்கிறார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அன்சாரி தோழர்களுடைய வட்டம் இளவட்டம். இந்த இளவட்டத்தினுடைய வேலையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதுதான். அப்போது சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் போர்க்களத்திற்கு வர வேண்டாம். இந்த போர்க்களத்திலே இன்ஷா அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான். நீங்கள் பரணி வீட்டில் இருந்து கொண்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க. நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், நாங்கள் எப்படி போர் புரிய வேண்டும் என்று எங்களுக்கு அந்த செய்தியை மட்டும் நீங்கள் கொடுத்து கொண்டிருங்கள். நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஒருவேளை இந்த போர் அல்லாஹ் அமைத்தபடி வெற்றி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒருவேளை இது தோல்வியாக அமைந்தால் உங்களுடைய வீட்டிற்கு பின்னால் ஒரு குதிரையை நாங்கள் வைக்கின்றோம், நீங்கள் அதன் மூலமாக மதீனாவிற்கு சென்று விடுங்கள். எங்களை தவிர எஞ்சி இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்கள் உங்களுக்கோடு அவர்கள் கடைசி வரைக்கும், உயிர் போகும் வரைக்கும் இருப்பார்கள். எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இந்த போரோடு முடிந்து போகின்றோம் என்ற இந்த ஆலோசனையை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு பரணி வீட்டையும் அமைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராமல் இருப்பவர்களா அல்லது ஓடி ஒளிபவர்களா? வீரத்தினுடைய முன்னுதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விஷயத்தை இந்த போர்க்களத்திலே மாறி 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 செய்து கொண்டே இருந்தார்கள். ஒன்று,
போர்க்களத்திற்கு வருவார்கள், எதிரிகளை சிதறடிப்பார்கள், மீண்டும் பரணி வீட்டிற்கு செல்வார்கள், சுஜூதிலே விழுவார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். இப்படி துஆவை கொண்டுதான் இந்த போர்க்களத்தை ஆரம்பிக்கிறார்கள். போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு முன்னால் சஹாபாக்களுக்கு உத்வேகம் வர வேண்டும் என்பதற்காக துஆவை கேட்கிறார்கள். அன்று வரை நபி அவர்களுடைய வாயில் கேட்கப்படாத உச்சகட்டமான வார்த்தையை சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கையை உயர்த்தி கொண்டார்கள். அல்லாஹ்வே, இந்த படை மட்டும் தோற்றுவிட்டால், இந்த 300 சொச்ச மக்கள், இந்த படை மட்டும் தோற்றுவிட்டால் இதற்கு பின்னால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு வேறு ஆட்களே இல்லையே, இப்படி ஆகிவிடுமே என்று சொல்லி கையை உயர்த்தி கொண்டே செல்கிறார்கள். இதை சஹாபாக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய தோளுக்கு மேல் இருந்த அந்த துண்டு கீழே விழுந்தது. பின்பக்கமாக வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துண்டை எடுத்து நபி அவர்களுடைய தோளில் போர்த்து பின்பக்கமாக கட்டி அணைத்து, கஃபாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போதும், நீங்கள் அதிகமாக இறைஞ்சி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தருகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. போர்க்களம் துவங்குகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், சிதறடிக்கிறார்கள் முஸ்லிம்கள். இந்த நேரத்தை முன்கூட்டியே அவர்கள் கணித்திருந்தார்கள். இங்கிருந்து வந்தவர்கள் அங்கு சென்று யூதர் அந்த மக்கத்து காபிர்களுக்கு சொல்லி இருந்தார்கள், முஸ்லிம்களும் முஸ்லிம்களுடைய ஒட்டகமும் இன்றைய தினத்தில் மரணத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் சாதாரணமாக வந்திருப்பதை போன்று தெரியவில்லை. முஸ்லிம்களும் முஸ்லிம்களுடைய ஒட்டகங்களும் மரணத்தை சுமந்து வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் அவர்களை கொல்வதற்கு முன்னால் அவர்கள் நம்மில் பலரை கொல்லாமல் இருக்க போவதில்லை, அவ்வளவு துணிவோடு முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு செய்தி கிடைத்த பின்பும் அபூஜஹலுடைய அந்த வலுக்கட்டாயத்தின் பேரில் பல நபர்கள் வந்திருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இங்கிருந்தே சொன்னார்கள், பனூ ஹாஷிம் கிளையை சேர்ந்தவர்களை நீங்கள் யாரை பார்த்தாலும் கொல்லக்கூடாது. அதில் குறிப்பிட்ட 2 தோழர்களையும் சொன்னார்கள், அப்பாஸ் அவரை பார்த்தாலும் சரி, அபுல் பக்தரி அவரை பார்த்தாலும் சரி, நீங்கள் கொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். ஆனால் துர்திஷ்டவசமாக அபுல் பக்தரி இடையில் வருகிறார். அந்த நேரத்தில் அவரை சந்தித்த நபித்தோழர் சொல்கிறார், அபுல் பக்தரி, உங்களை கொல்லக்கூடாது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் அகன்று விடுங்கள். அப்போது அபுல் பக்தரி சொல்கிறார், என்னோடு என் தோழரும் இருக்கிறாரே, அவரை நான் எப்படி நான் விட்டு விடுவேன், அவரையும் நீங்கள் விட்டு விடுங்கள். அப்போ அந்த நபித்தோழர் சொல்கிறார், உங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்கியூஸ், நீங்க நவந்து விடுங்க, அவரை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அப்ப அபுல் பக்தரி, இல்லை, அவரை நான் விடமாட்டேன் என்று வலுக்கட்டாயமாக அவரும் போர்க்களத்தில் குதித்து இருவர்களும் அந்த இடத்தில் துண்டிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். இந்த இருவரையினுடைய பெயரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கு காரணம், இன்றைய தினத்தில் குறைஷி குஃபார்களுடைய படையில் அவர்கள் இருந்தாலும் நபி அவர்கள் மக்காவில் இருந்தபோது நபி அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக உதவி செய்தவர்கள். அப்பாஸ் என்பவர்கள் நபி அவர்களுடைய சச்சா அவர்கள். அதே போன்ற அபுல் பக்தரி கனவாயில் நபி அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதெல்லாம் நபி அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ததில் மிகப்பெரிய பங்கு அபுல் பக்தரிக்கு இருக்கிறது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி அவர்களை பார்ப்பேன், நபி அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருப்பார்கள், திடீரென்று நபி அவர்களை காண மாட்டார்கள், நபி அவர்கள் தெரிய மாட்டார்கள். பின்பு நபி அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று பரணி வீட்டில் சென்று பார்த்தால் நபி அவர்கள் சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் நான் பரணி வீட்டிற்கு சென்று பார்ப்பேன், நபி அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். எங்க சென்றிருக்கிறார்கள் என்று பார்த்தால் எதிரிகளுடைய படைக்குள்ளாக நின்று வாழ்வீச்சிலே வீரமாக நபி அவர்கள் சுழற்றிக் கொண்டிருப்பார்கள். இப்படி நபி அவர்களை இந்த பதிர்களம் முழுக்க இந்த 2இல் மாறி மாறி நான் பார்த்தேன். எங்களுக்கு பயம் வரும் போதெல்லாம், யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மிகப்பெரிய வீரர், எங்களுக்கு பயம் வரும் போதெல்லாம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சென்று நின்று போர் புரிவோம், நபி அவர்கள் எங்களுக்கு முன்னால் நிற்பார்கள். ஒரு அரசன் என்பவன் மக்களை கேடயமாக்குபவன் அல்ல, மக்களுக்கு கேடயமாக நிற்பவன் சிறந்த அரசன் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு போர்க்களத்திலும் நிரூபித்து காட்டினார்கள்.
ஒரு எதிரியினுடைய வாழ்வீச்சு விழுவதாக இருந்தால் அது நபி அவர்களை தாண்டித்தான் சஹாபாக்களின் மீது விழ வேண்டும். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் தன்னை காட்டிக் கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்திற்கு உள்ளாகவே சஹாபாக்களை வீர வார்த்தைகளை கூறி சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அருகில் இருந்த ஒரு நபித்தோழர் பஹ் 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 என்று சொன்னார். அரபியில் பஹ் பஹ் என்றால் ஆஹா, அடடா அடடா என்று அவர் கூறுகிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன அடடா ஆஹா என்று கூறுகிறீர் என்று சொன்னதும், நான் வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கம் கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்குமா என்ற ஆனந்தம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. ஆம், சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னதும், அந்த சொர்க்கவாசிகளில் நானும் ஒருவனாக இருக்க நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னதும் நபி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு என்ன சந்தேகம், நீயும் சொர்க்கவாசி தான் என்று சொன்னார்கள். அப்படி சொல்றாங்க நபி அவர்கள், ஃபைன்னக அஹ்லுல் ஜன்னah, உனக்கு என்ன சந்தேகம், உனக்கு என்ன பிரச்சனை, நீயும் அந்த சொர்க்கத்தில் உள்ளவன் தான் என்று சொன்ன மறு நிமிஷம் இந்த வார்த்தை, ஆஹா, நம்மை நபி அவர்கள் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க என்ற சந்தோஷம் அவருக்கு தாங்க முடியவில்லை. அவர் கொஞ்சம் பேரித்த பழங்களை வைத்திருந்தார். அதை எடுத்து அப்படியே அருகில் இருப்பவர்களிடத்தில் தூவிவிட்டு களத்திற்குள் குதித்தார். போராடினார், தான் கொல்லப்படும் வரைக்கும் போராடி ஷஹீதானார் என்பதை நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்களுடைய ஈமான், சொர்க்கம் என்ற ஒரு வார்த்தை, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை, இதை கேட்டால் போதும் உயிரை கொடுப்பதற்கு தயாராகி விடுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. இந்த போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வெற்றியை கேட்டார்களோ, எந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்களோ, இந்த நிகழ்வு இந்த போர்க்களத்தில் நடந்தது. அது என்ன? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தான் இந்த ஹதீஸை ஆழமாக அறிவிக்கிறார்கள். எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிறுவர், டீனேஜ் பையன், டீனேஜ் செல்வங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்களுடைய ஈமானை பாருங்கள், அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். என் பக்கத்தில் இருந்த ஒரு சிறுவர் என்னை அழைக்கிறார், என் சிறிய தந்தையே, என் சிறிய தந்தையே. நான் திரும்பி அவரை பார்க்கிறேன். அவர் என்னோட குட்டியா சின்னதா அப்படி இருக்கிற. அப்போ நான் பார்க்கிறேன், அவர் கூப்பிடுறாரு, அபூஜஹல் அபூஜஹல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொல்றாங்களே, யார் அது அபூஜஹல் அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்கிறார். அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆச்சரியத்துல புருவத்துனது, அபூஜஹலா, அபூஜஹலை பத்தி கேட்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், அபூஜஹலா, அபூஜஹலை நீ என்ன செய்ய போற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் திட்டுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த போர்க்களத்தினுடைய ஒருத்தருக்கு ஒரு டார்கெட் இருக்கு. அந்த சிறுவர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய டார்கெட் நபி அவர்களை திட்டியவனை கொல்ல வேண்டும். இதுதான் டார்கெட். அப்ப அவர் சொல்றார், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாரு, சிறுவர் அவர் சொல்றார், நபி அவர்களை திட்டுவதாக நான் கேள்விப்பட்டேன், அவன் மட்டும் என் கண்ணில் கிடைத்தால் அவனை கொல்லாமல் நான் பிரிய மாட்டேன், அவனை விட்டு அவன்கிட்ட நான் நெருங்குவேன், அவனை கொன்று குவிக்காமல் அவனை விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நான் நினைக்கிறேன், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நினைக்கிறேன் என்ன வயசு, என்ன பேசுறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆச்சரியத்தில் நான் மூழ்கி இருக்கும் போதே இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறார். இவர் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர் என்ன அழைக்கிறார், என் சிறிய தந்தையே. இவர் என்ன கூப்பிட்டாரோ அதே மாதிரி இவரும் கூப்பிட்டார். இவரும் கூப்பிட்டு இதே மாதிரி பேசினார். அப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், என்ன இவங்களுக்குள்ள பஞ்சாயத்து அப்படின்னா, 2 பேர்ல யார் அபூஜஹலை கொல்வது என்று இவர்களுக்குள்ள போட்டி. சுப்ஹானல்லாஹ், என்ன போட்டி பாருங்க. இன்று நம்முடைய போட்டி, நமக்கான போட்டி, யார் ரேஸ்ல ஃபர்ஸ்ட், யார் ஃப்ரீ ஃபயர்ல ஃபர்ஸ்ட். ஆனா இவர்கள் இருவர்களுடைய போட்டி என்பது அபூஜஹலை கொல்வது யார், நீயா நானா, அல்லாஹ்வினுடைய எதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரி. இந்த இருவர்களை கொல்வது யார்? இருவரில் அபூஜஹலை கொல்ல போவது யார் என்று இருவர்களுக்குள் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் அழைத்துக் கொள்கிறார்கள். இப்படியே நான் இவர்களுடைய ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கும் போது அபூஜஹல் எதிரிகளுடைய படையில் சென்றான். அப்போது சிறுவர்களே, நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அபூஜஹல் இவன் தான் என்று நான் காட்டினேன். இருவர்களும் பாய்ந்தார்கள் அபூஜஹலின் மீது, இருவர்களும் பாய்ந்தார்கள். ஒருவர் குதிரையை தாக்கினார், ஒருவர் அபூஜஹலை தாக்கினார். அபூஜஹலை தாக்கியவுடன் அவன் கீழே விழுந்தான். இதை இக்ரிமா பார்த்து விட்டான். இக்ரிமா யார்? அபூஜஹலுடைய மகன்.
தன் தந்தையை ஒருவன் வெட்டுகின்றான் என்பதை பார்த்ததுமே அதுவும் சிறுவன் அங்கிருந்து வேகமாக வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை வெட்டிவிட்டார். இந்த கரத்தினால் தான் வெட்டினார்கள் அபூ ஜஹலை. இந்த கையை வெட்டிவிட்டார். இந்த கை என்ன நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, எலும்பு முறிந்து வெறும் தோலை கொண்டு தொங்கக்கூடிய நிலைக்கு போயிடுச்சு இந்த கை. இந்த கை இப்படி சென்றவுடன் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, பாருங்க சுப்ஹானல்லாஹ், வலி இல்லை, வேதனை இல்லை, ஒன்றுமில்லை, எப்படி இருக்கும்? தக்வாவும் தவக்குலும் ஈமானும் நிரம்பி வழியக்கூடிய உள்ளத்தில் உடலினுடைய வேதனை எப்படி தெரியும்? இது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இந்த கையை தூக்கி நான் அப்படி பின்னாடி போட்டேன், முதுகுக்கு பின்னாடி தொங்கிக்கிட்டு இருந்த இந்த கை, இதை தூக்கி நான் இந்த பக்கமா பின்னாடி போட்டுட்டு இடது கையினுடைய வாளை கொண்டு நான் அவனை வெட்டி கொண்டிருந்தேன். இடது கையினால் நான் போர் செய்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது, பின்னாடி ஒரே டிஸ்டர்ப். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த கையை காலால மிரிச்சு அதை பிச்சு தோல்ல இருந்து எடுத்து என் கையை தூக்கி கடாசிட்டேன் போர்க்களத்துல. சுப்ஹானல்லாஹ், எப்படி இந்த நிலையை பாருங்கள். முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போரிலேயே ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த இருவர்களும் அபூ ஜஹலை கொன்றுவிட்டு என்ன ஆசை, குதூகலத்திலும் ரணகலத்திலும் குதூகலம் என்ற டைலாக் எல்லாம் நம்ம பேசி இருப்போம். ஆனால் இந்த போர்க்களம் எப்படிப்பட்ட போர்க்களம்! இருவர்களும் அபூ ஜஹலை வெட்டிவிட்டு இருவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓடோடி செல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை, நான் தான் அவனை கொன்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவர்களுடைய வாளையும் எடுத்தார்கள். இருவர்களுடைய வாளின் ரத்தத்தையும் பார்த்தார்கள். இருவருக்கும் இடையில் நீங்கள் இருவரும் தான் அவனை கொன்றீர்கள் என்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். அபூ ஜஹல் எவ்வளவு பெரிய கொடியனாக இருந்தான், எப்படி பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனை சிறுமைப்படுத்துவதற்காகவே அல்லாஹு தஆலா சிறுவர்களை வைத்து அவனுடைய கதையை முடித்தான் என்ற இந்த செய்தியை நாம் மிக தெளிவாக பாடம் படிக்க வேண்டும். பின்பு இந்த போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு உடல்களாக தேடக்கூடிய நேரத்தில் அபூ ஜஹல் கொல்லப்பட்டு விட்டானா என்பதை பார்ப்பதற்காக சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலை காண செல்கிறார்கள். அபூ ஜஹல் எதிரிகளுடைய படைக்கு மத்தியில் குத்துயிரும் கொலையுருமாக உயிர் இருக்கிறது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய நெஞ்சின் மீது ஏறி அமர்கிறார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப அவங்க கிட்ட சொல்றாங்க, அல்லாஹின் அடியானே, அதாவது அல்லாஹினுடைய எதிரியே, அடிமை என்பதில் மாற்று கருத்தில்லை, அல்லாஹ் உன்னை சிறுமைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்லிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அபூ ஜஹலுடைய கழுத்தில் காலை வைத்து நெரிக்கிறார்கள். இதை சொல்லிக்கிட்டே நெரிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்தில் கொஞ்சம் ஆழமாக ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்ததை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வாசிகளில் மிகுந்த ஒரு மெலிந்த தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய கால்கள் போலியோ அட்டாக்கான கால் மாதிரி கெண்டைக்கால் மிக மெலிந்ததாக இருக்கும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால்களை கேலி செய்யாத நபர்களே கிடையாது. சஹாபாக்கள் கூட சில நேரத்தில் சிரித்திருக்கிறார்கள். நபி அவர்கள் அதை எச்சரித்திருக்கிறார்கள். எதிரிகள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கால்களை கேலி செய்யாத நாட்களே கிடையாது. கருப்பின் மகனே, அடிமையின் மகனே, ஆடு மேய்ப்பவர்களுடைய அடிமையை என்று ஒட்டுமொத்த நபர்களும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய கால்களை கேவலப்படுத்தி பேசி இருக்கிறார்கள். அந்த காலை கொண்டே அபூ ஜஹலுடைய உயிரை பிரியும்படி அல்லாஹ் தஆலா செய்தார். அந்த கெண்டை காலை கொண்டுதான் அபூ ஜஹலுடைய கழுத்தை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெரித்தார்கள். இந்த கால் உனது பார்வையில் கேவலமானது, அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்தது. அல்லாஹ்விற்கு யார் எதிரியாக இருக்கின்றானோ அந்த எதிரியினுடைய உயிரை இந்த காலை கொண்டே அல்லாஹ் தஆலா கடைசியாக பிரித்தான். பின்பு காலால் நெரித்து அவனுடைய உயிரை கொன்றதற்கு பின்னால் தாடியை பிடித்து கழுத்தை அறுத்து அவனுடைய தலையை தனியாக எடுத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலுடைய தலையை பார்த்ததும் தக்பீர் கூறி முழங்கினார்கள். அல்லாஹ் தஆலா இன்றைய தினம் அவனுடைய அடியாருக்கு உதவி செய்து விட்டான், வெற்றியை கொடுத்து விட்டான், எதிரி படையை நாசம் செய்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கூறி முழங்கியதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தி, அதே போன்று இவனுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யார் எஜமானனாக இருந்தாரோ அந்த எஜமானனை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காண்கிறார்கள். அவர்களை வைத்தே
அல்லாஹு தாலா அவர்களுடைய உயிரை கைப்பற்றினார் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றாக இந்த போர்க்களம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவியது. இஸ்லாமியர்களுடைய இந்த பெயர் தீபகற்பம் முழுக்க இஸ்லாமிய ராணுவம் என்று ஒன்று இருக்கிறது, இஸ்லாமிய படை என்று ஒன்று இருக்கிறது. இஸ்லாமியர்கள் எல்லோரையும் இனி எதிர்த்து விடுவார்கள். இஸ்லாமியர்களுக்கு முன்னால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய கட்டமைப்பு. அவர்கள் மறுமைக்காக போராடுபவர்கள், அவர்கள் அல்லாஹுக்காக போராடுபவர்கள். அவர்களிடத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ ஈமானும் தக்வாவும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் போர்க்களத்திற்கு வருவார்கள். அந்த ஈமானுக்கும் தக்வாவுக்கும் முன்னால் நாம் 1000 ஈட்டிகளையும் 1000 கோடாரிகளையும் கோடிக்கணக்கான வில்லம்புகளையும் எடுத்து சென்றாலும் அவர்களை தோற்கடித்து விட முடியாது என்ற பயத்தை அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த தீபகற்பத்திலும் இந்த பத்ர் போருக்கு பின்னால் அல்லாஹு தாலா அவர்களுடைய மனதிலே, காஃபிர்களுடைய மனதில் அல்லாஹ் போட்டான். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சொல்கிறார்கள், இந்த பத்ருக்கு போருடைய இந்த நேரம் ரமலானுடைய நேரமாக இருந்தது. நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள் இந்த நேரத்தில் என்பதை மறந்துவிடக்கூடாது. போர்க்களத்தில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் நோன்பாளிகளாக இருந்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதே நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் தான், இந்த ரமலானுடைய ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த ரமலானில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் அவர்கள் கொண்டாடிய இந்த பெருநாளில் பத்ருக்களத்தினுடைய சந்தோஷத்தை சேர்த்து கொண்டாடினார்கள் சஹாபாக்கள். கொண்டாடிய பெருநாட்களிலேயே, மதீனாவிற்கு வந்து சஹாபாக்கள் கொண்டாடிய பெருநாட்களிலேயே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கொண்டாடிய இந்த பெருநாள் பத்ருக்களத்தினுடைய வெற்றியை சேர்த்து உள்ளடக்கிய அந்த கொண்டாட்டம் என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். இதில் தான் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டது. ஜகாத்துல் ஃபித்ர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே பத்ர் போரினுடைய அந்த வருஷத்தில் தான் கடமையாக்கப்பட்டது. ஜகாத் இந்த வருடத்தில் இதே ரமலானில் தான் கடமையாக்கப்பட்டது. ஜகாத்துல் ஃபித்ரும் கடமையாக்கப்பட்டது. சொத்து வரி ஜகாத்தும் இந்த ரமலானில் தான் கடமையாக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சஹாபாக்கள் இந்த ரமலானில் தங்கள் மீது கடமையாக்கப்பட்ட விஷயத்தை, ஜிஹாதை சேர்த்து வைத்து கொண்டாடிய அந்த தருணம் மிக ஆழமான தருணம். அல்லாஹு தாலா ஈமானும் தக்வாவும் தவக்குலும் இருந்தால் நீங்கள் எதையும் வெல்லலாம், எப்படியும் இருக்கலாம் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பறைசாற்றி விட்டான். இந்த ஒட்டுமொத்த போரையும் அல்லாஹு தாலா மிக அழகாக பேசுகின்றான். வذ்குரு இத் குன்தும் கலீலும் முஸ்தضعفون في الارض تخافون ان يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون. நபியே, மக்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒன்றுமில்லாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். எப்போ? பத்ருக்கு முன்னால் ஒன்றுமில்லாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள், குறைந்த பட்டாளமாக நீங்கள் இருந்தீர்கள், பலவீனமானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். இந்த பூமி யார் எப்போது வந்து நம்மை தாக்குவார்கள், நம்மை அழிப்பார்கள் என்ற நிலையில் தான் நீங்கள் இருந்தீர்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலை. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பத்ரை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களை வெற்றி அடைய செய்து விட்டார். இனி உங்களிடத்தில் யாரும் நெருங்க மாட்டார்கள், நெருங்குவதற்கு யோசிப்பார்கள். இஸ்லாமியர்கள் வெறுமனே முசல்லாவில் தொழுதுவிட்டு பள்ளிக்குள் இருப்பவர்கள் அல்ல, அவர்களிடத்தில் ராணுவம் இருக்கிறது. அவர்கள் ராணுவ தளவாடம் கொண்டவர்கள், ராணுவ கட்டமைப்பில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியலாக இருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி ஒட்டுமொத்த நபர்களுக்கும் நாம் புரிவித்து விட்டோம். அல்லாஹ் அவனுடைய உதவியை கொண்டு உங்களுடைய கரங்களை வலுப்படுத்தி விட்டார். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பெர்ஃபெக்ட் ஆக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் வரஸகக்கும் மினத் தய்யிபாத்தி லஅல்லக்கும் தஷ்குரூன், உங்களுக்கு தூய்மையான உணவை அவன் வழங்கிவிட்டான். அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக ஆகிவிடுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் பத்ருக்களத்தை ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரே வசனத்தில் பேசி முடிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, பத்ருக்களத்தினுடைய ஒரு பகுதியைத்தான் நான் சொல்லி இருக்கின்றேன். பத்ருக்களத்தில் நடந்த ஏராளமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இவற்றில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றது. இந்த படிப்பினையை ஆழமாக நாம் உணர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஈமானோடும் தக்வாவோடும் தவக்குலோடும் எப்படி நடந்தார்களோ இது நமக்கு இன்று முன்மாதிரியாக ஒவ்வொரு வருடமும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் தக்வாவோடு கழிக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.